வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு ஒரு 25 ஃபீட்டுக்கு 45 ஃபீட் ஒரு பிளாட் பற்றி பார்க்க போகிறோம். இந்த பிளாட் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஃபேஸிங்கில் தான் இருக்குது. ஸோ இந்த பிளாட்டில் வந்து டியூப்ளெக்ஸ் மாடல் தான் டிசைன் பண்ணியிருக்கோம். இந்த பில்டிங் டிசைன் பார்த்தீங்கன்னா டபுள் ஹெட் ஸ்டோரி 2 இடத்துல கொடுத்துருக்கேன். ஒன்று ஃபாயர் ஏரியாவுக்கும் இன்னொன்று டைனிங் ஏரியாவுக்கும். அதே மாதிரி சின்னதாக ஒரு கோர்ட்யார்ட் ஸ்பேஸ் ஒன்று கொடுத்துருக்கேன் டைனிங் பக்கத்தில். ஸோ வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பிளாட்குள்ளே நம்ம என்ட்ரு ஆகும்போது ஈஸ்ட் ஃபேஸிங் இருக்கிறதால நார்த் வெஸ்ட்டில் நம்ம கார் பார்க்கிங் கொடுத்துட்டு நார்த் ஈஸ்ட்டில் நம்ம என்ட்ரி கொடுத்துக்க முடியும். அதே மாதிரி நார்த் ஈஸ்ட்டில் ஒரு சிட் அவுட் ஏரியாவும் கொடுத்துருக்கு, ஓப்பன் சிட் அவுட் ஏரியா. இந்த ஃப்ரண்ட் யார்டு வந்து உங்களுக்கு ஒரு 5 ஃபீட் கிட்ட செட் பேக் ஏரியா இருக்கும். அதே மாதிரி சைட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஃபீட்டும் பேக் சைடில் ஒரு 2 ஃபீட்டும் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த கார் பார்க்கிங்கோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 12 ஃபீட் 6 இன்ச்சுக்கு 17 ஃபீட் என்ற அளவில் இருக்குது. இதில் வந்து தாராளமாக நம்ம கார் பார்க்கிங் விட்டுட்டு சைட்ஸில் வந்து நம்ம 2 வீலர் பார்க்கிங்கும் பண்ணிக்கலாம். ஸோ கார் பார்க்கிங்கில் ஒரு 8 அடி விடத்தில் போனால் கூட நம்ம ஒரு 4 ஃபீட் 5 ஃபீட்டுன்ற அளவில் பைக் பார்க்கிங் பண்ணிக்க முடியும். ஸோ சைட்ஸில் ஒரு சின்னதாக கார்டனிங் ஏரியாவும் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம 2 கேட்டும் போட்டுக்க அளவுக்கும் இடம் இருக்குது. ஸோ 8 ஃபீட் ஒரு கேட்டும் விக்கெட் கேட் ஒன்று சின்னதாகவும் நம்ம போட்டுக்க முடியும். ஸோ விக்கெட் கேட்டோட விட்டு பார்த்தீங்கன்னா 3.5 to 4 ஃபீட் அளவில் இருக்கலாம். அதே மாதிரி ஓப்பன் சிட் அவுட்டுக்கு ரீச் ஆகுனா இந்த சைடில் நம்ம ஸ்டெப்ஸ் ஏறுறோம். ஸோ 5 to 6 ஸ்டெப்பு எந்த அளவுக்கு நம்ம பிளின்த் ஹைட் ஏற்றிருக்கோமோ அந்த அளவுக்கு நம்ம இந்த சைடில் ஸ்டெப்ஸு ஏற்றிக்க முடியும். ஸோ இந்த ஓப்பன் சிட் அவுட்டில் உங்களுக்கு ஒரு பார்ஷியல் ஏரியா மட்டும் தான் உங்களுக்கு கவராக இருக்கும். மீதி இந்த சைடெலாம் ஓப்பனில் தான் இருக்கும். ஸோ இந்த சைடில் வந்து நம்ம மழை காலத்தில் கூட சீட்டிங் போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். பில்டிங்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு நம்ம ஃபாயர் ஏரியாவில் முதல்ல என்ட்ரு ஆகிறோம். இந்த ஃபாயர் ஏரியா வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு டபுள் ஹெட் ஸ்டோரி மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து நமக்கு ஃபேமிலி லான்ச் இருக்கிறதால அங்கேருந்து நம்ம வியூ பண்ணிக்க முடியும். ஸோ என்ட்ரன்ஸ்லேயே நம்ம வந்து ஒரு பெரிய கதவை நம்ம வச்சுக்க முடியும். அதே மாதிரி இந்த ஃபாயர் ஏரியாவில் சைட்ஸில் நம்ம ஷூ ரேக்கும் ப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த சைடில் வந்து நம்ம மெயின் டோரும் நம்ம ப்ளேஸ் பண்ணிக்க முடியும். இந்த மெயின் வாலில் வந்து நம்ம கிரில் கேட்டும் ஒன்று ப்ரொவிஷன் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி அப்படியே நம்ம உள்ளே வந்தோன்னா 13 ஃபீட் 8 இன்ச்சுக்கு 13 ஃபீட் 8 இன்ச்சுன்ற அளவில் ஹால் ஏரியா ஒன்று தெரியுது. இந்த ஹாலில் வந்து ஒரு கம்ப்ளீட் ஸ்கொயர் ஷேப் இருக்கிறதால டிவி யூட் இங்கே மாட்டிட்டு நம்ம ஆப்போசிட்டில் ஃபர்னிச்சர் ப்ளேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதே மாதிரி நமக்கு நார்த் ஈஸ்ட்டில் வந்து பூஜா கார்னர் ஒன்று கொடுத்துருக்கோம். ஸோ இந்த பூஜா கார்னரோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 5 ஃபீட்டுக்கு 5 ஃபீட் 8 இன்ச்சுன்ற அளவில் இருக்குது. இந்த பூஜையில் வந்து நம்ம ஈஸ்ட் ஃபேஸிங்கில் கூட நம்ம பூஜா யூனிட் வெஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி நம்ம வைக்க முடியும். அதே மாதிரி நம்ம அப்படியே உள்ளே வந்தோம்னா உங்களுக்கு ஒரு டைனிங் ஏரியா ஒன்று தெரியுது. ஸோ இந்த டைனிங் ஏரியா மூலமாக தான் நம்ம கிச்சனுக்கு என்ட்ரு ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த டைனிங் ஏரியாவும் நான் டபுள் ஹைட்டில் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபேமிலி லான்ச்லேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு டைனிங் ஏரியா விசிபிலிட்டி தெரியும். அதே மாதிரி இந்த கிச்சனோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 8 ஃபீட்டுக்கு 8 ஃபீட்டுன்ற அளவில் இருக்குது. ஒரு தாராளமான ஸ்பேஸ்னே சொல்லலாம். ஏன்னா சைஸில் உங்களுக்கு 2 அடி கவுண்டர் போச்சுன்னா கூட நமக்கு 4 ஃபீட் இருக்குது. 4 ஃபீட்டு நமக்கு தாராளமான ஸ்பேஸ் தான் நின்று நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி ஸ்டவ் ப்ரொவிஷன் நம்ம ஈஸ்ட் ஃபேஸிங்கில் கொடுத்துட்டு ஒரு விண்டோவும் நம்ம ஆப்போசிட்டில் கொடுத்துக்க முடியும். ஸோ ஃப்ரிட்ஜ் ப்ரொவிஷன், வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன்லாம் நம்ம இந்த கார்னர்லேயும் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த டைனிங் ப்ரொவிஷன் பார்த்தீங்கன்னா 5 ஃபீட் 4 இன்ச்சுக்கு 8 ஃபீட் அளவில் இருக்குது. ஸோ இதோட சைட்ஸ்லேயும் உங்களுக்கு கோர்ட்யார்ட் ஸ்பேஸ் மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ மேலேருந்து உங்களுக்கு கிரில் போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த சைடில் உங்களுக்கு வால் க்ளோஸ் ஆகிருக்கும் ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்து பார்க்கும்போது. ஸோ கோர்ட்யார்ட் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து உங்களுக்கு விசிபிலிட்டி இருக்காது. இதோட பர்பஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு டைனிங் ஏரியாவுக்கு இமீடியட்டாக உங்களுக்கு சன்லைட் கிடைக்க வாய்ப்பு உண்டு. நம்ம இன்கேஸ் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு வால் இந்த சைட்லேருந்து நம்ம ரைஸ் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இருந்தால் உங்களுக்கு ஏர் வென்டிலேஷன் கிடைக்கும். ஸோ இப்படி பண்ணுறது மூலமாக உங்களுக்கு இமீடியட் கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து நமக்கு சன்லைட் ஆக்சசபிள் இருக்கும். அதே மாதிரி இந்த சைடில் நம்ம ஒரு என்ட்ரியும் கொடுத்துக்கலாம். சர்வெண்ட் என்ட்ரி ஆகிறதுக்கோ இல்லை வந்து நம்ம ஒரு பேக் என்ட்ரியாகவும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி உங்களுக்கு சவுத் வெஸ்ட் கார்னரில் ஒரு பெட்ரூமும் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். 11 ஃபீட் 8 இன்ச்சுக்கு 11 ஃபீட்டுன்ற அளவில் இருக்குது. அதே மாதிரி டாய்லெட்டும் உங்களுக்கு நார்த் வெஸ்ட் கார்னரில் வருது. இது வந்து அட்டாச் டாய்லெட்டை கொடுத்துருக்கேன். இது வந்து நம்ம காமன் டாய்லெட்டாகவும் மாற்றிக்க முடியும் டோர் வந்து இந்த சைடில் போடுறது மூலமாக. ஸோ இந்த பெட்ரூமுக்கு பெட்டோட லொக்கேஷன் சவுத் டு நார்த் நம்ம கொடுக்க முடியும். அப்படி இல்லைனா நம்ம ஈஸ்ட் டு வெஸ்ட் கூட நம்ம கொடுத்துக்கலாம். அதுக்கு ஆப்போசிட்டில் நம்ம டிவியும் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டாய்லெட்டில் 7 ஃபீட் பை 4 ஃபீட் இருக்கிறதால இது வந்து ஷவர், வாட்டர் கிளாசெட் அண்ட் வாஷ் பேசின் நம்ம அகாமடேட் பண்ணிக்க முடியும் தாராளமாகவே. ஸோ நெக்ஸ்ட் நம்ம நார்த் வெஸ்ட் கார்னரில் இருக்கிற ஸ்டார்கேஸ் ஏரியாவுக்கு வந்தோம்னா 6 ஃபீட் அளவில் ஒரு ஹெட்ரூம் சைஸ் ஒன்று கொடுத்துருக்கேன். ஸோ 3 ஃபீட் வந்து ஒரு ஸ்டெப்ஸோட விட்த் இருக்கும். இதோட ரைசர் ஹைட் வந்து 6 இன்ச்சு to 7 இன்ச்சு நம்ம கொடுத்துக்கலாம் தாராளமாகவே. அதே மாதிரி ஸ்பேஸ் நமக்கு ஃப்ரீயாக இருக்கிறதால வாயிண்டர்லாம் கொடுக்காம டேரெக்டாக நம்ம மிட் லேண்டிங் வந்து ஸ்லாப்லேயே கொடுத்துருக்கோம். ஸோ உங்களுக்கு இந்த வென்டிலேஷனும் நமக்கு ஸ்டேர் கேஸுக்கு நம்ம இந்த சைடில் கொடுத்தக்கூடிய பேக் சைடில். ஸோ இங்கே நமக்கு செட் பேக் ஏரியா இருக்கிறதால அதே மாதிரி உங்களுக்கு ஹாலுக்கும் வென்டிலேஷன் இந்த ஸ்டேர் கேஸ்லேருந்து ஒன்று ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நம்ம கார் பார்க்கிங் சைட்லேருந்து நம்ம ஹாலுக்கு ஒரு வென்டிலேஷன் கொடுத்துக்க முடியும். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு நார்த் வெஸ்ட் கால் ஸ்டேர் கேஸ்லேருந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்தோன்னா ஃபேமிலி லான்ச்சு ரீச் ஆகுறீங்க. இந்த ஃபேமிலி லான்ச்சோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 17 ஃபீட் 8 இன்ச்சுக்கு 13 ஃபீட் 8 இன்ச்சுன்ற அளவில் இருக்குது. ஸோ இந்த ஃபேமிலி லான்ச்சில் உங்களுக்கு 2 டபுள் ஹெட் ஸ்பேஸ் உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த டபுள் ஹெட் ஸ்பேஸ் வந்து நமக்கு இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேயே உங்களுக்கு க்ளோஸ் ஆகிடும். ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ரூஃப் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக க்ளோஸாக தான் தெரியும். அங்கேருந்து நம்ம சாண்ட்லியர் மாட்டுறது, இந்த
டெக்கரேட்டிவ் லைட்ஸ்லாம் நம்ம கொடுத்துக்கிங்கன்னா நம்ம ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணோம். ஸோ இந்த ஸ்பேஸோட மெஷர்மெண்ட்டு நம்ம கீழே பார்த்த மாதிரி ஃபாயருக்கும் டைனிங்க்கு என்ன கொடுத்துருக்கோமோ சேம் ஸ்பேஸ் வந்து யூட்டிலைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ கீழே சொன்ன மாதிரியே உங்களுக்கு எக்ஸ்டீரியர் வால் இந்த கோர்ட்யார்டுக்கு நம்ம இந்த சைடில் ப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ கீழே வந்து உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவாக கிரவுண்ட் ஃப்ளோருக்கு மட்டுமே அந்த கோர்ட்யார்டு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் சவுத் வெஸ்ட்டு கார்னரில் சேம் லேஅவுட் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். பெட்ரூமுக்கு டாய்லெட்டுக்கும் அதே மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். இதில் வந்து ஒரு நார்த் ஈஸ்ட் கார்னரில் மட்டும் ஒரு பெட்ரூம் ஆட் பண்ணுறோம். லான் ஃபிட் 8 இன்ச்சுக்கு லான் ஃபிட் 2 இன்ச்சுன்ற அளவில். இதுக்கு ஒரு அட்டாச் டாய்லெட்டும் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த அட்டாச் டாய்லெட் வேணும்னா கூட நம்ம ஃபேமிலி ஹவுஸ்லேருந்து ஒரு காமன் டாய்லெட்டை நம்ம ப்ரொவிஷன் கொடுத்துக்க முடியும். ஸோ இதுக்கு வென்டிலேஷன் வந்து இந்த சைடு தான் நமக்கு கிடைக்கும். ஸோ நார்த் ஈஸ்ட் கார்னரில் ஒரு பால்கனி ப்ரொவிஷன் ஒன்று கொடுத்துருக்கேன். 12 ஃபீட்டுக்கு 5 ஃபீட் 8 இன்ச்சுன்ற அளவில். ஸோ இந்த பால்கனிலேருந்து நம்ம கீழே பார்த்தோன்னா ஓப்பன் சிட் அவுட் ஏரியா தெரியும். இது வந்து நமக்கு 5 ஃபீட்டுன்ற அளவில் இருக்குது கீழே சொன்ன மாதிரியே. ஸோ இந்த பால்கனி நம்ம ஃப்ரண்ட்டில் கூட கொஞ்சம் இழுத்துக்கலாம். இழுத்துட்டீங்கன்னா நமக்கு என்டையர் ஒரு 360 டிகிரி வியூவும் நமக்கு கிடைக்கும். ஒரு 1 ஃபீட் to 1.5 ஃபீட் கூட நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த பிளான் பற்றி உங்களுக்கு வேறு டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சதுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ்.